நம்ம டி நகர் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரின்னு இன்னைக்கு விசிட் பண்ண எல்லாருமே இந்த சரவணா செலிபிரிட்டில 100 ரூபீஸ்க்கு நிறைய திங்ஸ் இருக்குன்னு வீடியோ போட்டிருந்தாங்க. நானும் பார்த்துருந்தேன். சரி நமக்கு எப்போ டைம் இருக்குமோ அப்போ போகலாம். ஏன்னா ஸ்கூல் டைம்லாம் கூட்டமா இருக்கும், லீவ் டைம்லாம் அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போயிருந்தேன், விசிட் பண்ணியிருந்தேன். நிறைய பொருள் வந்து ஆனால் எடுத்துடுவாங்க போல. அப்பப்போ புது ஸ்டாக் வந்து அடுக்கிட்டு இருக்காங்க. டிஃபன் பாக்ஸுங்க, இந்த இட்லி தட்டுங்க, நிறைய பால் குக்கருங்க, அந்த மாதிரி நம்ம பாத்திரம் இண்டிவிஜுவலா யூஸ் பண்றதெல்லாம் நிறைய சூப்பரா இருந்தது. எல்லாமே 100. இப்ப நான் உங்ககிட்ட காட்டுற எல்லாமே 100 தான். நமக்கு வந்து பெரிய பெரிய பக்கெட்லாம் இருக்கு, ஆனா நம்மளால தூக்கிட்டு வர முடியாது. இப்ப நம்ம கார் வச்சிருக்கோம் அப்படின்னு வைங்களேன், நம்ம டிக்கில வந்து நிறைய திங்ஸ் எடுத்து போட்டுட்டு வரலாம். ஒரு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா கூட நிறைய பொருள் நம்ம வாங்கலாம். அதாவது பாத்திரம் தேய்க்கிற கூட, பெரிய பெரிய அரிசி கொட்டுற பக்கெட்டுங்க, லுங்கி, எவ்வளோ திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ எனக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, நான் இந்த மளிகை பொருள்லாம் கொட்டுற மாதிரி சில்வர்ல நான் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சில்வரா மாத்திட்டு இருக்கேன். ஸோ அதனால சில்வர் டப்பா வந்து ஒரு 1 கிலோ கொட்டுற மாதிரி 2 டப்பா எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு 2 எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த பூரி சப்பாத்தி திரட்டுறது இருக்குல்ல, அது பார்த்ததுமே போனதும் அதுதான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே நமக்கு வாங்கணும் தான் தோணும். ஆனா இது கண்டிப்பா அவசியமா நமக்கு தேவைப்படுறத மட்டும் வாங்கிக்கலான்ட்டு ஜல்லடெல்லாம் கூட சூப்பரா இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு பிளேட் எல்லாமே நான் டிமார்ட்லயே வாங்கியிருக்கேன். டிமார்ட்ல வந்து 79 ரூபீஸ்னு வாங்குவேன், அப்படி இல்லைன்னா 80 அது மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இங்க 100 ரூபீஸ்னு போட்டிருந்தது. அப்புறம் பக்கெட்டு இது எல்லாமே பார்த்துட்டு இந்த டஸ்ட்பின், மொரம், ஜக்கு, அப்புறம் இந்த உடன் கரண்டி இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ரவுண்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ண என்னெல்லாம் இருக்குன்ட்டு. நமக்கு இதெல்லாம் தேவைன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி மசாலா பொருள்லாம் பருப்பு சக்கரை எல்லாம் கொட்டி வைக்கலாம். கண்டிப்பா 1 கிலோ பத்தம், அந்த அளவுக்கு வந்து 100 ரூபாய் தான் இந்த டப்பா. ஸோ இது வந்து வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. ஆனா 100 ரூபாய்க்கு அது ஒர்த்து தானே அப்படின்ட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் கிளீன் பண்ணுவோம் பாத்தீங்களா, பொதர்லாம், அதுக்காக அது ஒண்ணு வாங்கினேன், கம்பி மாதிரி. கண்டிப்பா சப்பாத்தி கட்டை எனக்கு அதிகமா தேவைப்படும்ட்டு இது வாங்கினேன். ஏன்னா என் பசங்க 2 பேருமே வந்து ஒரு சப்பாத்தி கட்டைக்கு சண்டை போட்டுக்குவாங்களா, அதனால 2 வாங்கிட்டேன். சாரி, 1 வாங்கினேன். வீட்டில் ஆல்ரெடி 1 இருக்கு. உடன் கரண்டி கண்டிப்பா 7 கரண்டி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அந்த உடன் செட் கரண்டி அப்படியே எடுத்துட்டேன். என்கிட்ட உடன்ல கரண்டியே இல்லை, அதனால அது கண்டிப்பா நமக்கு வந்து இந்த சட்டியில செய்யும் போது, அப்புறம் நான்ஸ்டிக் டவா யூஸ் பண்ணும்போது, கடாய்க்குலாம் வந்து தேவைப்படும்ட்டு வாங்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 5 பொருள் 500 ரூபாய்க்கு வாங்கினேன். 100 ரூபாய் 1, 5 பொருள் எடுத்துட்டேன் செலிபிரிட்டி ஃபேன்சியில். அதுக்கப்புறம் ஒரு லுங்கி எடுத்தேன், அதுவும் 100 ரூபீஸ் தான். ரோட் சைடு வந்து நிறைய கடை இருக்கும்ல, அதில் வந்து ஷால் வந்து 4 ஷால் வந்து 100 ரூபாய். ஸோ ரஃபா யூஸ் பண்ணிக்கலாமே, இந்த 4 ஷால் கலர் எடுத்தேன். 100 ரூபாய்க்கு 4 ஷாலு. டாப்ஸ் எல்லாமே செம்ம ஆஃபருங்க. 3 டாப்ஸ் 500 ரூபாய், 4 டாப்ஸ் 500 ரூபாய். நான் ஃபுல் வீடியோ உங்களுக்காக போடுறேன், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஃபுல் வீடியோஸ் வரும்.